இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் நர்சரியிலேருந்து வாங்கின செடி தாங்க, இதுக்கெல்லாம் தெரியும். ஸோ இது ஒரு 4-5 நாள் அப்படியே செடியில் விட்டோம்னா இது மாதிரிங்க தெரியுதுங்களா, ஃப்ரெஷ்ஷான பூனை அப்படி இருக்குது. இதுவுமே ஒரு 2-3 நாள் ஆன நல்லா விரிஞ்சு விட்ட செடி தான், பூ தான். ஆனால் கொஞ்சம் ஒரு 4-5 நாள் இருந்துச்சுனாலே இது மாதிரி வாடிடுதுங்க, காஞ்சிடுது. இந்த ஒரு கலர் மட்டும் இது மாதிரி இருக்குது, மற்றபடி ஈஸியாக கொஞ்ச நாள் ஒரு வாரமாவது இருக்குது செடியிலேயே. இது ரொம்ப அப்படியே டக்குன்னு காஞ்சி போகுது. ஸோ காஞ்ச பூவெல்லாம் பறிச்சுட்டு கொஞ்சம் பூவை பறிச்சிடணும். ஆக்சுவலாக நேற்று தைப்பூசம், நேற்று பறிக்கணும்னு நினச்சேன், என்னால் முடியல. வீட்டில் நிறைய பூ இருந்தது, இல்லைன்னா பறிச்சிட்ருப்பேன். ஸோ அது கொஞ்சம் காலி ஆகட்டும்ன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஃபுல்லாக பறிக்கிற வரைக்கும் காட்டினேன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுது, அதனால் கொஞ்சம் பறிச்சுட்டு காட்டுறேங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்தால் இப்படி தான் இருக்குது. இது ஆக்சுவலாக இன்னொரு செடிங்க, இன்னொரு பாட்டில் இருக்குது. இது இந்த ஹனி கலர் வந்து ஜேஎஸ்ஆர் நர்சரிலேருந்து வாங்கினது. ஸோ இதுவுமே பறிக்காமல் பாருங்கள், கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் காட்டுறது வந்து ஜேஎஸ்ஆர் நர்சரியில் வாங்கின செடியோட பூ. இது பார்த்திங்கன்னா வந்து எம்எஸ்பியில் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோவும் வெந்தய கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க. எல்லோவும் சொல்ல முடியாது, ஆரஞ்சும் சொல்ல முடியாது, அது மாதிரி மிக்ஸ் ஆன கலரில் இருக்குது. கொஞ்சம் ப்ரௌனே ஃபேடானால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த செடியோட பூ வந்து பெருசாகவே இருக்கும். ஆனால் கொஞ்சம் மலர்ந்த பிறகு பூவை பறிக்காமல் விட்டதுனால மற்ற பூக்களோடைய சைஸ் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது. இல்லைனா இதோடைய சைஸ் வந்து இதுதான் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. ஸோ பூ வந்தோடனே பறிச்சிட்டோன்னா நம்மளுக்கு மற்ற பூவோட க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகாதுங்க, நல்லா அதுவும் பெருசாகும். பூ பறிக்காமல் விட்டதுனால இதோடைய சைஸே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் பூ நம்மளுக்கு சைஸ் வந்தோடனே பறிச்சிடுங்க, செடியும் காஞ்சிடுது. இல்லைன்னா இந்த பூ வந்து ரெட் வித் மெரூனுங்க. ஸோ இது ரோஸ் நர்சரியில் வாங்கின பூ தான். ஸோ இதுவும் எம்எஸ்பி கார்டன்லேருந்து வாங்கின செடி தாங்க. நல்லா மலர்ந்துச்சுன்னா அந்த இங்கே பாருங்கள் சென்டரில் மெரூன் வித் எல்லோவாக இருக்குது, அது மாதிரி வந்துடும். இல்லைனா வந்து அப்படியே ரெட்டு மெரூனாகவே தெரியுது பாருங்கள். கட் பண்ணிவிடுங்க பூ, இல்லைனா வந்து செடி வாடிடுது, பூவும் காஞ்சிடுது. கட் பண்ணிடலாம். பூ கிண்ணம் வந்து சின்ன சைஸாக எடுத்துட்டேன். இது ரோஸ் நர்சரியிலேருந்து வாங்கின செடிங்க. சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி. ஸோ ரெட்டும் எல்லோவும் கலந்த மாதிரி ரெட்டும் ப்ரௌனும் கலந்த ஷேடில் இருக்குது. நல்லா பூ விரிஞ்சிச்சுன்னா ப்ரௌன் வித் ரெட்டு ஷேடில், சென்டரில் எல்லோ மாதிரி, எல்லோ வித் க்ரீன் அந்த ஷேடில் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் ஃபுல்லாக இந்த இலை பெயின் மாதிரி இருந்ததுங்க, என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் ஆகலை. திடீர்னு பண்ணால் கிளைமேட் சேஞ்சுனால ஏன் என்னன்னு தெரியல, ஃபுல்லாக போயிடுச்சு. அதுவாக தானாகவே போயிடுச்சு. நானும் சாம்பலை தெளித்து பார்க்குறேன், சோப் ஆயில் தெளித்து பார்க்குறேன், நீம் ஆயில்,
இவ்வளோ நாள் போகாதது டக்குன்னு நான் எதுவுமே இப்போது ரீசெண்டாக எதுவுமே செய்யலை, இதுவாகவே போயிடுச்சு.